ஐபிஎல் திருவிழாவது 40வது மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா எல்எஸ்ஜி டிசி ரெண்டு பேரும் விளையாண்டாங்க. இது வந்து ரிவெஞ்ச் வீக். இது ஒரிஜினல் ரிவெஞ்ச் யார் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்எஸ்ஜி ஓனருக்கும் கேஎல் ராகுலுக்குமா மாறிடுச்சு. என்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த மேட்ச்ல எப்ப வேணா என்ன வேணா நடக்கும், எப்ப வேணா மேட்சை மாத்த முடியும், எப்ப வேணா டைட்டா பவுலிங் போட்டு டைட்டா ஃபீல்டிங் பண்ணோம் அப்படின்னா மேட்ச் தன்னோட கண்ட்ரோலுக்குள்ள தன்னோட டீமுக்காக கொண்டு வர முடியும் அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல டிசி வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா சூப்பரான ஒரு ஓப்பனிங்க, பயங்கரமான ஒரு ஓப்பனிங் வந்து எல்எஸ்ஜி வந்து கொடுத்தாங்க. அந்த ஓப்பன் வந்து பாத்தீங்கன்னா 90 ரன் நோலாஸுங்கிறதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய விஷயம். அதுவும் வந்து 2 ரேட் நல்லா இருந்துச்சு. 9 ஓவருக்கு 90 ரன் நோலாஸ், நல்ல ஒரு ஓப்பனிங் கொடுத்தாங்க, நல்ல ஒரு பிகினிங். ஆனா வந்து அதை பயங்கரமா சொதப்பி 150 160க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதுல ரிஷப் பண்ட் வந்து எதுக்காக வந்தாரு கடைசியான்னு தெரியல. அவங்க டீமுக்குள்ள ஏதோ ஓடிட்டு இருக்கு. ஓனருக்கும் ரிஷப் பண்டுக்கும் ஏகப்பட்ட உள் சிக்கல். அந்த ஓனர்கிட்ட யாருமே விளையாட முடியாது போல இருக்குது, அப்படிதான் இருக்குது. ஆனா கேஎல் ராகுல் வந்து போன வருஷம் நீ என்னென்னலாம் பண்ண பாரு, இந்த தடவை நான் வின் பண்ணி உன் மூஞ்சில வந்து ரிவெஞ்ச் அடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நாட் அவுட்டா வின் பண்ணி செம்ம ரிவெஞ்ச் வந்து கொடுத்துட்டாரு. அதோட இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. போன வருஷம் அவர் எப்படி பேசினார், இந்த வருஷம் வந்து கை கொடுக்குறாரு, இதெல்லாம் வந்து பயங்கரமா வந்து மீடியால வந்து பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. எல்எஸ்ஜி வந்து படுதோல்விக்கு காரணம் வந்து டிசிலாம் இல்லைங்க, அவங்களே தான். அவங்களுடைய ஆர்டரை மாற்றி இறக்குறதும், ரெண்டாவது அவங்க உள்ள டீமுக்குள்ள நடக்கிற ஏகப்பட்ட உள்நாட்டு போர் நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் வந்து எல்எஸ்ஜியோடைய தோல்விக்கு காரணம். அதை தன்வசம் பயன்படுத்திக்கிட்டாங்க டிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுக்கலங்க. அவங்க சொதப்பினாங்க, இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்படிதான் டிசி இப்போ எல்எஸ்ஜி பொறுத்த வரைக்கும் நம்மளோட பிடிஷன் எல்எஸ்ஜியா தான் இருந்தது. ஆனால் எல்எஸ்ஜி இவ்வளோ கேவலமாக சொதப்புவாங்கன்ட்டு யாருமே எதிர்பார்க்கல. டிசி வந்து வின் பண்ணியிருக்காங்க, 12 பாயிண்ட்ல இருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து டிசி என்ன பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.